பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்தினராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் ஆண்டவருடைய திருமுன்பதாய் நம்மை ஒரு நிமிடம் அர்ப்பணித்து அவருடைய ஆவியானவர் நம்மை இந்த நாளிலும் வழி நடத்தும்படியாய் அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இது நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களிலும் இந்த இறுதி வார நாட்களிலே நாங்கள் உம்முடைய பாதபடியிலே நிற்கும்படியாக உம்முடைய அன்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம், அரவணைக்கும் கரம் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும்படியாய் நீர் எங்கள் வாழ்வில் அருளி இருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் எங்களோடு காணப்படவும், நாங்கள் உம்முடைய சிலுவையின் ஆழங்களை இன்னுமாய் அறிந்து கொள்ளவும், நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பினை உணர்ந்து உம்மை பின்தொடரவும், உம்முடைய சாட்சிகளாய் நிற்கவும் உம்முடைய ஆவியானவர் இந்த வேளையிலே எங்களை வழிநடத்த தாழ்த்துகிறோம். கடவுள் தாம் முன்குறித்த உம்முடைய திருமக்களை அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாம் 1-2 துதிப்பாடல் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். நம்முடைய லெந்துகால பாடல் புஸ்தகங்களிலே பாடல் எண் 6 வசந்த கால பூக்களே வரும் காலம் சொல்லுங்களே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாடல் எண் 6. வசந்த கால பூக்களே வரும் காலம் சொல்லுங்களே, வாடி ஊதிரும் காலம் மாறும் வாச பொறுமை வீசுங்களே. வசந்த கால பூக்களே கடந்து செல்லும் கார்மேகங்கள்
வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் மீண்டுமாய் ஒரு புதிய உறவை, மீண்டுமான ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த கிருபையின் காலங்களிலே நம்மை அழைக்கின்றவராயிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்மை நாமே இந்த பாடல் வேளையிலும் அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். பாடல் எண் 26, இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண்முன் இருப்பாரோ என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 26. இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ, இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ. ஆண்டவருடைய அன்பு நாம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த கிருபையின் காலங்களிலும் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றவராயிருக்கின்றார். அவர் நம்மிடையே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற மக்களாய் நாம் இந்த காலங்களிலே காணப்பட கர்த்தர் நம்மை அழைக்கின்றவராயிருக்கின்றார். கண்கள் இழந்தும் கால்கள் இழந்தும் சிந்தை இழந்தும் பலர் வாழ்கின்றனர். கண்கள் இழந்தும் கால்கள் இழந்தும் சிந்தை இழந்தும் பலர் வாழ்கின்றனர். மன்னவர் இயேசு அங்கிருப்பதை அறியாமல் இருப்பதென்ன, அறியாமல் இருப்பதென்ன. இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ. ஊமையுடனே உரையாடினார் உன்னதருடன் நீ உரையாடுவாய். ஊமையுடனே உரையாடினார் உன்னதருடன் நீ உரையாடுவாய். உணர்யவரும் இறை மக்களே உணராமல் இருப்பதென்ன, உணராமல் இருப்பதென்ன. இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ. நம்மிடத்தில் உள்ள குறைகளை இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நாம் மனிதரிடத்தில் அன்பு கூறாமல் இறைவனிடத்தில் மாத்திரம் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால் நம்மிடம் அது ஒரு பெரிய ஊனமாக, குறையாக ஆண்டவர் காணுகின்றார். இந்த குறைகளை இந்த காலங்களிலே நாம் களைந்து ஆண்டவருடைய சிலுவையின் அன்பை நாம் சுமந்து அவருடைய சாட்சிகளாய் நிற்க ஆவியானவருடைய கரங்களிலே நம்மை நாமே தாழ்த்துவோம். மனிதரிடத்தில் அன்பு கூறாமல் இறைவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தால், மனிதரிடத்தில் அன்பு கூறாமல் இறைவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தால், நாம் அனைவரும் குணமுள்ளோரே புரியாமல் இருப்பதென்ன, புரியாமல் இருப்பதென்ன. இந்த சிறியவர்கள் யார்
அவருடைய அன்பை நாம் பிறரிடத்திலே பகிரும்படியாய் இந்த கிருபையின் காலங்களிலே நம்மை அழைக்கின்றவராய் இருக்கின்றார். நம்மிடத்தில் உள்ள அன்பை பகிராத குறை ஒரு ஊனமாக ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறதா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த வேளையிலுமே மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற அவருடைய கரங்களிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். பாடல் எண் 5, பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய பிள்ளைகளை அறிக்கை செய்து அவருடைய ஆவியானவருடைய ஆளுகையிலே அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். பாடல் எண் 5. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. அவருடைய பிள்ளையாய் நாம் எந்த நிலைமையிலே அவரிடத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தகப்பன் உண்டு என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்மை அவருடைய கரங்களிலே இந்த வேளையிலும் நம்முடைய பிள்ளைகளை அறிக்கை செய்து நாம் அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் ஏற்று அரவணைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுளாய் இருக்கிறார். இந்த நன்றியோடு அவருடைய கரங்களிலே தாழ்த்துவோம். பாவம் நினைந்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமுமில்லை. பாவம் நினைந்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமுமில்லை. மெய்யாகவும் துணை வேண்டுகிறேன், மெய்யாகவும் துணை வேண்டுகிறேன். எந்த பொய்யாவின் பிள்ளை நான் அல்லவா. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. ஆண்டவர் நம்முடைய இதயத்தை அவரிடம் கேட்கின்றார். நம்முடைய வெளிப்படையான அர்ப்பணிப்போ வெளிப்படையான செயல்பாடோ அல்ல, முழு இதயத்தையும் அவரிடத்திலே கொடுக்க முடியாக அவருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் நம்மை அர்ப்பணிக்க முடியாக ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த வேளையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து நம்மை அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். உள்ளத்தில் நல் எண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிறேன். உள்ளத்தில் நல் எண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்றேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன், உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன். எந்தன் உடலை உமக்கென தந்துவிட்டேன். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. ஆண்டவரிடத்திலே எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் வந்தாலும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுளாக இருக்கிறார். அவர் துரோகியை மன்னித்தவர்,
தன்னை தண்டித்தவர்களை மன்னித்தவர். இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து நமக்காக பலியானவர். ஆனால் மாற்றம் நம்மிடத்தில் வேண்டும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக மன்னிப்பை அவர் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். இந்த மன்னிப்பை பெற்று மனம் திரும்பின நாம் இந்த மன திரும்புதலின் மாற்றத்தோடு நாம் கடந்து செல்லும்படியாக இந்த கிருபையின் காலங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவரிடத்திலே நாம் ஓடி வந்த நாம் நம்மை அர்ப்பணிப்போம். மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன். மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன். மன்னிப்பு வழங்கினால் போதாது, மன்னிப்பு வழங்கினால் போதாது, என்னை மாற்றாமல் போய்விடில் வாழ்வேறு. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. ஆமாண்டவரே, கிருபையின் காலங்களிலே நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையை உணர்கிறோம். நாங்கள் அநேக காரியங்களிலிருந்து உம்மை விட்டு விலகி நின்றிருந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் ஆனாலும் எங்களை மன்னித்து ஏற்று எங்களை விட்டு விடாதபடி ஆசீர்வதித்து இந்த நாளிலும் நாம் நின்று நன்றிகளை ஏறெடுக்கும்படியாக கர்த்தருடைய வழிநடத்தல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னுமாய் நாங்கள் இந்த கிருபையின் காலங்களிலே புது வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய ஆவியானவர் எங்களோடு நீர் இடைபடும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். தந்த இந்த கிருபையின் காலங்களுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய அன்பை உணரவும் உம்மிடத்திலே நாங்கள் நெருங்கி சேரவும் இன்னுமா எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும் கர்த்தர் தந்த இந்த கிருபையின் காலங்களுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வழிநடத்தல் தொடர்ந்து நிறைவாய் எங்களோடு காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின் மன்றாமல் நாங்கள் இன்னுமாய் வழிநடத்தப்பட இன்னுமாய் உம்முடைய சிலுவையின் அன்பை நாங்கள் உணர்ந்து அதன் சாட்சிகளாய் மாறி உம்மை நாங்கள் உலகிற்குள் எடுத்து செல்ல ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு திருமறை பகுதி நாம் படித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். இந்த நாளுக்கென்றும் கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் திருமொழிகள் 5 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு 6:5 முதல். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது வெளி வேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுக. விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன் என்பதே. படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு சுவாமி. அவற்றை அறிந்து கொள்ள உம்முடைய ஆவியானவர் எங்களோடு நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அதன் வழியாய் நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய சாட்சிகளாய் நிற்கவும் கர்த்தர் எங்களுக்கு அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த கூடுகையிலும் கலந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நம் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிரும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசர் இன்று வர இயலாத ஒரு பெரிய சூழல் நிமித்தமாக அவர் நம்மோடு கூட இன்று கலந்து கொள்ள இயலவில்லை. அவருடைய அன்புக்குரிய தாயார் இறை ஏற்பு பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஒரு 6:20 போல அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு உடல் பலவீனத்திலே ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாய் கடந்து சென்றார்கள் என்று, ஐயா என்னால் வர இயலாத சூழல், என்னை பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே அருமையான ஐயா சுதாகர் ஐயாவுடைய தாயாருடைய வாழ்வுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அருமையான ஐயாவை கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்த்து அவருடைய திருப்பணிகளை செய்யும்படியாக இந்த நாளிலும் அவர்களை வைத்திருப்பது மிகுந்த கர்த்தருக்கு மகிமையான ஒரு காரியம். ஆகவே இன்று அருமையான ஐயா அவர்கள் வர இயலவில்லை. ஆகவே உங்களோடு கூட கர்த்தர் என்ன உங்களோடு பேச வேண்டும் என்று எனக்கு இந்த 10 நிமிடத்தில் வெளிப்படுத்தினாரோ அதை நான் உங்களுக்கு பேசுகிறேன். இந்த கிருபையின் காலங்களிலே நாம் 4 காரியங்களை இந்த லெந்து காலங்களிலே கற்றுக்கொள்ள வேண்டிய செயல்களை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகின்றேன். முதலாவதாக இந்த பழைய வருட நோட்டீஸ், அதற்கு முந்தின வருட நோட்டீஸை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த 4 செயல்களை நான் அதிலே குறிப்பிட்டிருப்பேன். கடந்த 2 ஆண்டுகளாக நாம் கலர் நோட்டீஸ் போடுகிறோம். ஆகவே அதை குறித்ததான விளக்கம் தெரியவில்லை. அதை நன்றாக கவனித்தவர்கள் நீங்கள் சொல்ல முடியும். இதிலிருந்து காலங்களிலே 4 காரியங்களை நாம் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். என்ன 4 காரியங்கள்? ஆமாம். ஓகே ஓகே 4வது தான் தெரியல. அப்படியா? ஐயா சொன்னாங்க, கரெக்டு. ஜெபம், உபவாசம், கொடுத்தல். 4வது காரியம் என்ன? அது நம்மோடு இருக்கிறது தான். அதனால தான் அது நமக்கு தெரியல. முதலாவதாக நாம் இந்த காலங்களுக்காய் ஆண்டவரோடு உறவாடும்படியாய் ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்பட்ட 10 கன்னிகைகள் என்ன செய்தார்கள்? ஆமாம், ஆண்டவரோடு ஆயத்தமாக இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அவரோடு அவருடைய கல்யாண விருந்திலே கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் காணுகிறோம். ஆகவே இந்த 4 செயல்பாடுகளை நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மேற்கொள்ளும்படியாக இந்த தபசு காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. முதலாவதாக இந்த காலங்களிலே நாம் கர்த்தரோடு உறவாடும்படியாக ஆயத்தப்பட வேண்டும். இன்று ஆயத்தப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆலயத்திலே அநேகர் வந்திருப்பார்கள். இன்று நீங்கள்லாம் ஆயத்தப்பட்டதினால்தான் இன்றைய நாளிலே கர்த்தருக்கென்று இந்த 2 மணி நேரம் அமர்ந்து அவரோடு வார்த்தையிலே நாம் பலப்படவும் இன்னும் விசுவாசத்திலே வளரவும் நம்மை அர்ப்பணிக்கும்படியாகவும் நாம் ஆயத்தப்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த காலங்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் நிறைவாயிருக்கும். ஏனென்று சொன்னால் இவ்விதமாக கடவுள் நம்மையும் சந்திக்கப்படும்படியாய் ஆயத்தப்பட்டவராகவே இருக்கின்றார். ஏதேன் தோட்டத்திலே மனிதனை உருவாக்கிற பொழுது எப்பொழுதும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? காலையிலும் வருவார், மாலையிலும் வருவார், வந்து அவர்களோடு உரையாடி விட்டு செல்கின்ற கடவுளாக இருந்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆகவே இந்த லெந்து காலங்கள் நமக்கு 4 செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக நம்மை அழைக்கின்றது. எல்லாவற்றுக்குமே அடிப்படை என்ன வேணும்? ஜெபனாலும் அந்த ஜெபத்துக்கு நாம் ஆயத்தப்பட்டிருக்கணும். உபவாசிக்கிறதுனாலும் அந்த உபவாசத்துக்கு நம்ம ஆயத்தப்பட்டிருக்கணும். கொடுக்கறதுனாலும் கொடுப்பதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்?
ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். அதை செய்யாமல் நாம் என்ன செய்ய முடியாது? இந்த லெந்து காலங்களை ஆசரிக்க முடியாது. ஆகவே இந்த கிருபையின் காலங்களிலே இதிலேயும் மிகுந்த முக்கியமான ஒரு செயல் ஜெபம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இன்றைய நாளிலே இந்த 4 காரியங்களிலே நான் முதலாவதாக ஜெபத்தை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் விரும்புகின்ற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் காணப்படுகிறது என்பதை குறித்து திருமறை நமக்கு சொல்லுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த ஜெப வாழ்க்கையிலே, இந்த கிருபையின் காலங்களிலே அவரோடு நாம் நிலைத்திருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகவே இந்த 4 காரியங்களில் நான் எப்பொழுதும் நான் முன்னாடி இருந்த கோம்பை சபையிலே அதிகாலை எப்பொழுதும் 5 மணி அளவிலே தினந்தோறும் இந்த நாட்களிலே திருவிருந்து ஆராதனையும் இந்த 4 காரியங்களை குறித்து 10 நாள் பேசுவேன் அவர்களோடு. முதலாவதாக 10 நாள் ஆயத்தத்தை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது, ஜெபத்தை குறித்து திருமறை என்ன கற்றுக் கொடுக்கிறது, கொடுத்தலை கொடுத்து என்ன திருமறை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, அதோடு உபவாசிப்பதை குறித்து திருமறை என்ன கற்றுக் கொடுக்கிறது, உபவாசத்தின் வழியாய் நாம் பெறுகின்ற பலன் என்ன, கர்த்தருடைய வழிநடத்துதல் என்ன, இவைகளினால் கர்த்தர் நம்மை எவ்விதமாக ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த கிருபையின் காலங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்த ஜெப வாழ்க்கை என்பது நமக்கு முக்கியமான ஒரு அங்கமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆக உங்களோடு கூட ஜெபத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய காலங்களிலே ஜெபம் என்பது என்னவாக சொல்லப்படுகிறது என்று நாம் காணுகின்ற வேளையில், கடவுளை மகிமைப்படுத்துகின்ற செயலே ஜெபம். நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக, துதிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் ஜெபத்திலே தரித்திருந்தார் என்று சொல்லி நாம் காண முடியும். அதிகாலையிலே எழுந்து சென்று விடுவார், எப்பொழுதெல்லாம் சீடர்களிடத்தில் தனியாக இருந்தாரோ ஜெபிக்க சென்று விடுவார், அப்படி என்று நாம் திருமறையிலே காணுகின்றோம். ஆகவே இந்த ஜெபம் என்பது கடவுளை மகிமைப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, அவரோடு உறவாடுகின்ற ஒரு செயலாக திருமறை நமக்கு குறிப்பிடுகின்றது. ஆனால் இந்த செயல்பாடு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு சடங்காக காணப்பட்டது. அங்கே கடவுளை மகிமைப்படுத்துகின்ற நிலைமை இல்லை. அதைத்தான் நாம் அந்த பரிசேயர் ஆயக்காரருடைய ஜெபங்களிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆயக்காரனோ நான் பாவி என்று அவன் சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். ஆக அங்கே கடவுளை மகிமைப்படுத்தும் நிலைமை இல்லை. ஒரு வெளி வேடமிட்ட ஒரு வாழ்க்கையாக ஜெப வாழ்க்கை காணப்பட்டது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆகவே சீடர்கள் அவரிடத்திலே இருந்த வேளையிலே இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் ஜெபத்தை குறித்து அவர்களோடு பேசுகிறார். நீங்கள் எவ்விதமாக இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அவர் பேசுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அப்பொழுது அவர் குறிப்பிடுகின்றார் 9ஆம் வசனத்திலிருந்து 13 வரை உள்ள பகுதிகளிலே அவர் எவ்விதம் நாம் கடவுளிடத்திலே மன்றாட வேண்டும் என்று அவர் சுட்டி காட்டுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அங்கே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுகிறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று அவர் தன்னுடைய சீடர்களுக்கு எவ்விதம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு கிறிஸ்துவை நாம் காணுகின்றோம். இன்றைய காலங்களிலும் ஜெப வாழ்க்கை என்பது, உபவாசிக்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு வெளி வேடமிட்ட ஒரு வாழ்க்கையாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களிடையே காணப்படுகிறதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த காலங்களிலே இவைகள் எல்லாம் ஒரு மெட்டீரியல் பிளெஸிங் எனக்கு வேண்டும், இந்த உலகத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த காலங்களிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஒரு சடங்காச்சாரமாக வெளி வேடமிட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் கடவுளிடத்திலே கடந்து வந்து வேண்டுகின்ற, உபவாசிக்கின்ற, கொடுக்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவேதான் இங்கே இயேசு கிறிஸ்து வெளி வேடமிட்ட ஒரு வாழ்க்கையை அவர்
குறிப்பிட்டு இவ்விதமாக நீங்கள் கடவுளிடத்திலே வேண்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றோம். இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி இங்கே நாம் காணுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அதில் என்ன தெரிகிறது? நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சர்வீஸில் இந்த பரமண்டல ஜெபம் சொல்கிறோமா? எத்தனை தடவை சொல்கிறோம்? அதுவே தெரியல. 2 தடவை சொல்கிறோம். ஒரு எக்ஸ்டெம்போ, ஒரு சுருக்க ஜெபமோ அல்லது எக்ஸ்டெம்போ ப்ரேயருக்கு பின்னாடி நம்முடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்லே ஒரு பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். நிறைவாகவும் நாம் பரமண்டல ஜெபத்தை ஏறெடுத்து நாம் ஆராதனையை நிறைவு செய்வோம். ஆகவே இந்த பரமண்டல ஜெபத்திலே நாம் சொல்லுகின்ற வேளையிலே இதனுடைய பொருளை உணர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோமா? அந்த பரமண்டல ஜெபத்திலே என்ன சொல்லப்படுகிறது? நன்றாக நாம் இதை ஆராய்ந்து என்ன கடவுள் சொல்லியிருக்கிறார் என்று நாம் காணுகின்ற வேளையில் அதில் வாசிங்க, நீங்கள் சொல்லுங்க, அதில் வாசிங்க. விதமாவது ஓகே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. போதுமா? அங்கே 3 காரியங்களை, முதல் 3 காரியங்களை பிதாவுக்காக நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். அங்கே குறிப்பிடுகின்றார், உமது ஆட்சி வருக, உமது திருசித்தம் விண்ணுலகில் எவ்விதம் நிறைவேறுகிறதோ அவ்விதமே மண்ணுலகில் நிறைவேறட்டும். ஆண்டவருடைய திருசித்தம் விண்ணுலகில் செல்வதற்காகத்தான் நாம் ஆயத்தப்படும்படியாக நாம் இந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக விண்ணுலகிலே நீர் என்ன சித்தத்தை நீர் செய்ய நிறைவேற்ற நீர் சித்தம் கொண்டீரோ அதே மண்ணுலகில் நிறைவேறட்டும். ஆகவேதான் அந்த புதிய உலகம், புதிய பூமி, புதிய வானம், புதிய பூமி என்கின்ற ஒரு சிந்தனையை ஆண்டவர் விரும்புகின்றவராயிருக்கின்றார். எவ்விதம் தன்னோடு இருக்கின்ற படைப்புகள் இருக்கிறதோ அவ்விதமாக விண்ணுலகில் இருப்பதைப் போல மண்ணுலகில் உள்ள ஜீவன்கள் எல்லாரும் அவ்விதமாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகின்றார். ஆக முதல் 3 காரியங்களை அங்கே கடவுளுக்கு மகிமையாக நாம் ஏறெடுக்க அழைக்கப்படுகின்றோம். அடுத்த 3 காரியங்கள் பாருங்க, வாசிக்கலாம் தொடர்ந்து. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஓகே. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம், எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஓகே. அடுத்து, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் என்று அங்கே சொல்லுகின்றார். ஆக அடுத்த 3 ஜெப குறிப்புகள் பரமண்டலத்திலே யாருக்காக இருக்கு? எனக்காக இருக்கா? எப்படி இருக்கு? எங்கள் எங்கள் எங்கள். ஆனால் நாம் ஆண்டவரிடத்திலே கடந்து வருகின்ற வேளையில் எல்லாம் அது சிங்கிள் பர்சன் ஆயிரும். அப்படிதானே? எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, எனக்கு இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு சோதனை என்றெல்லாம் நாம் நினைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய திருவுளம் இவ்விதமாக அன்றன்றைய உணவை இன்று எங்களுக்கு தாரும், அதே போல எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்து உள்ளது போல. அங்கதான் ஒரு பெரிய பொய்யை சொல்லிடுவோம். எப்பயுமே பரமண்டல ஜெபம் சொல்றப்ப மன்னிக்கிறதே கிடையாது. மன்னிப்பின் சிந்தனையே நமக்கு வராம என்ன செஞ்சிடறது? பரமண்டல ஜெபம் சொன்னா மனப்பாடமா அடிச்சிடுறது. அடிச்சு விட்டு ஆண்டவரிடத்துல பொய் சொன்னா அவர் தெரியாமலா இருக்கும். நீ மன்னிக்காம வந்து ஏப்பா என் குற்றத்தை, பிறர் குற்றத்தை நான் மன்னிச்சிருக்கேன்னு எங்கிட்டயே சொல்றேன்னு கேட்க மாட்டாரா? ஆக இந்த ஜெபத்தை நாம் சொல்லுகின்ற வேளையிலே மிகுந்த கவனத்தோடு நாம் ஏறெடுக்கப்பட வேண்டிய ஒரு இறைவேண்டல். ஆண்டவர் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். நான் ஜெப வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. ஆகவே இங்கே அவர் சொல்லுகின்றார், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிக்கிறோம், எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று கேளுங்கள். இந்த மன்னிப்பின் அதிகாரத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்து போறப்ப நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். நீங்க எவர்களெல்லாம் சபிக்கிறீர்களோ அவர்களுடைய உங்கள் சாபங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாபமாய் மாறும்னு ஆண்டவர் சொல்லலை.
அந்த அதிகாரத்தை தான் கொடுத்துருக்கிறாரு. மன்னிக்கிற அதிகாரத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆகவே இங்கே அடுத்த 3 காரியங்களை நமக்காக, உங்களுக்காக நீங்கள் பிதாவினிடத்தில் வேண்டுங்கள் என்று சொல்லுகின்ற செயலை நாம் காணுகின்றோம். அப்படி என்றால் இந்த ஜெப வாழ்க்கை நம்மிடத்தில் எவ்விதமாய் காணப்பட வேண்டும்? எவ்வளவு கடினமான வாழ்க்கை பாருங்க. எவ்வளவு நிறையா பொய்யும் சொல்லிவிடுறோம், அது பிரகாரம் செய்கிறது இல்லை. ஆக இந்த பரமண்டல ஜெபத்தையும் நம்ம சொல்கிறது இல்லை. சர்ச்சுக்கு வந்து சொன்னதோடு சரி. வீட்டில் நீங்கள் தனி ஜெபம் பண்ணிவிட்டு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிவிட்டு இதை சொல்லுவீங்களா? சொல்கிறதில்ல. ஐயா சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஐயா எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆனாலும் இதை நாம் சொல்லுகின்ற வேளையிலே நாம் பொருளை உணர்ந்து சொல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய திரு சித்தம் எவ்விதமாக இருக்கிறது, நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுது கேட்கப்படும், நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுது அது ஆசீர்வாதமாக நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தின் அடிப்படையிலே நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்மளா ஒரு ஃபார்மேட் வச்சுட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, சரியா? ஆண்டவர் ஒரு முறையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை துதியுங்கள், அவருடைய திரு சித்தத்திற்காக உங்களை அர்ப்பணியுங்கள். அடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உம்முடைய திருவுளம் என்னவோ அதை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும். அவ்விதமாக நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய வேண்டுதல் வருகின்ற வேளையிலே அவ்விதமாய் நாம் ஜெபிக்கும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்றைய நாளிலும் நான் உங்களோடு கூட ஒரு 7 குறிப்புகளின் வழியாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இறைவேண்டலின் அடிப்படையிலே நாம் எவ்விதம் ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக 7F இருந்தால்தான் நம்முடைய பிரேயர் ஹெவன் அப் ஆகும். என்ன ஆகும்? இல்லை என்றால் நம்முடைய ஆலயத்திற்குள்ளேயே இருந்து நம்ம பின்னாடியே வந்துடும், சரியா? ஆக இந்த 7F என்ன, அதைத்தான் ஆண்டவர் இங்கே தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதான F வந்து த ஃபாதர் ரிலேஷன்ஷிப். நம்முடைய உறவு நம்முடைய பிதாவினிடத்திலே எவ்விதமாய் அமைந்திருக்கிறது? நாம் வேண்டுகின்ற பொழுது தந்தை தன் பிள்ளைகளுக்கு இறங்கானோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுக்கிற தந்தையை எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இல்லை. ஆகவே பிதாவினுடைய உறவு நம்மிடத்தில் சரியாக இருக்கின்ற வேளையில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், பிதாவோடு உள்ள உறவு. ஆகவேதான் ஆண்டவர் கெத்சமனே தோட்டத்தினுடைய ஜெபத்தின் மணி மகுடமாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அங்கே சென்று உம்முடைய சித்தம் என்னவோ அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்ன என்று சொல்லி அங்கே ஜெபிக்கின்ற ஜெபத்தை நாம் காணுகின்றோம். ஆகவே இந்த ஜெபம் என்பதே பிதாவோடு உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் என்பதை நாம் மறந்து விட்டவர்களாய் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி சாதாரணமாக சொல்லிட்டு போகிறது. அதை அன்போடு சொல்லுகிறோமா, அல்லது அவரை உண்மையாக என்னுடைய பிதாவானவராய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லுகிறோமா என்ற ஒரு உள்ளான உணர்வோடு இந்த ஜெபங்களை நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்திலே ஏறெடுக்கின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உறவு எவ்விதமாக கடவுளிடத்திலே இருக்கின்றது? அருமையான ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக, எப்பொழுதோ அவர்களுடைய அன்பு போல எங்கும் இருக்காது என்று பார்க்கிறவர்களுக்கு தோன்றும். ஏனென்றால் அந்தளவு அந்யோன்யமாய் எங்கே சென்றாலும் ஒன்றாக செல்வது, பேசுகிறது, எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரே மாதிரியான உறவிலே, மிகுந்த அன்பின் உறவிலே இருக்கின்றவர்கள். ஒரு நாள் திடீர்னு மனைவி காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஜெபமெல்லாம் பண்ணி முடித்தோடனே கணவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்களாம், பகல் கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னாங்களாம். உடனே அவரும் சொன்னார், ஆமாம் நிச்சயமாக கனவு கண்டேன்னா பழிக்கும். என்ன அப்படின்னோடனே, நீங்கள் என்னை நகைக்கடைக்கு கூப்பிட்டு போய் நிறைய நகை வாங்கி கொடுத்த மாதிரி நான் கனவு கண்டேன், அப்படின்னா நீங்கள் கட்டாயம் அதை எனக்கு செய்வீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னாராம், அப்படியா, பரவாயில்லையே, அப்படின்னா கட்டாயம் நடக்கும், நீ ஒன்றும் யோசிக்காத அப்படின்ட்டு. நானும் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு கண்டேன்? நீ எல்லாம் வாங்கிட்ட, கடைசியில் அந்த பில்லை வந்து உங்கள் அப்பா கொடுத்தாரு, அது மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னாராம்.
உறவுகள் எவ்விதமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய உறவு இவ்விதமாக இல்லாதபடி ஆண்டவரோடு பிதாவோடு எப்பொழுதும் ஒரு அந்யோன்யமான உறவிலே, ஆழமான உறவிலே அங்கே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். முதலாவதான எஃப், ஃபாதர் ரிலேஷன்ஷிப் நம்முடைய ஜெபத்திலே எவ்விதமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக நாம் வைத்திருக்கின்ற ஒரு செயல்பாடு, நம்முடைய ஜெபத்திலே ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்க வேண்டும், உண்மை காணப்பட வேண்டும். உண்மை இருக்க சூழலிலே தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு அங்கீகரிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அங்கே ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை நாம் காணுகின்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய செயல்பாட்டை அங்கே ஏசாயா தீர்க்கன் குறிப்பிடுகின்றார். அந்த பகுதி தான் நமக்கு பொதுவாக இங்கே எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. கண்டாய். சரி. பரிசுத்தர் 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 என்று சொல்லி பூமி அனைத்தும் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னான் என்று ஏசாயா தன்னுடைய அழைப்பிலே அங்கே குறிப்பிடுகின்ற ஒரு செய்தியை பார்க்கின்றார். இவ்விதமாக பார்க்கின்றார். தன்னுடைய அழைப்பு, ஏசாயா தீர்க்கனாக அழைக்கப்பட்ட சூழலிலே அவர் இந்த ஒரு தரிசனத்தை காணுகின்றார். ஆண்டவர் எவ்விதம் உண்மை உள்ளவராய் இருக்கின்றார், அவருடைய இருப்பு நிலை எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அறிந்த பின்பதாக அங்கே குறிப்பிடுகின்றார். 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், வாசமாயிருக்கிறவன் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்வின் சூழ்நிலைகளே உண்மையை கர்த்தரிடத்திலே வெளிப்படுத்தின ஒரு மனிதனாய் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அப்பொழுது ஆண்டவர் அங்கே தேவதூதனால் ஒரு குறட்டிலே, ஒரு தழலிலே, அங்கே ஆலயத்தில் இருக்கின்ற அந்த சுட்டரிக்கப்படும்படியாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து அவருடைய வாயிலே வைத்து உதடுகளை தொட்டு, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். ஆண்டவர் ஏசாயாவை ஒரு பெரிய தீர்க்கராக எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாக அந்த உண்மை தன்மை ஆண்டவருடைய உறவிலும் அவரோடு கூட வேண்டின காரியங்களிலும் காணப்பட்டது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிங்க. ஆபிரகாமுடைய உண்மை தன்மை தன்னுடைய குமாரனுக்கு மாத்திரமல்ல, தன்னுடைய இன்னொரு மனைவியினுடைய குமாரனுக்காகவும் இருக்கிறதை நாம் காணுகின்றோம். உண்மையாக அந்த குழந்தைக்காகவும் அங்கே வேண்டின ஒரு ஆபிரகாமை நாம் காணுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் வாசிக்கின்ற ஒரு பகுதி. வாசிக்கலாம். ஆதியாகமம் 20 அங்கே
ஆபிரகாமுடைய மகனுக்காக ஈசாக்குக்கு அங்கே பெண் பார்க்கும்படியாய் அவனுடைய வேலையாள் கடந்து வருகின்ற வேளையிலே எஜமானுக்கு உகந்த ஒரு மருமகளை அவர் காண வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அவன் உண்மையோடு வேண்டுகின்ற ஒரு செய்தியாக நாம் காணுகின்றோம். அந்த செய்தியை நாம் ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்லேயும் நம்ம இதை வாசிக்கிறது உண்டு. நான் வாசித்து இங்கே சொல்லப்படுகின்ற காரியங்கள், இந்த உறவு, அதோடு அந்த உண்மை, இவைகள் காணப்பட வேண்டும் நம்முடைய வேண்டுதலிலே என்று சொல்லி நாம் காணுகின்றோம். 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் தொடர்ந்து. ஸ்தோத்திரம். தன்னுடைய கிருபையையும் உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை என்று சொல்லி அவன் நன்றி சொன்னான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கின்றார். ஆக அவரிடத்திலே நாம் நம்முடைய வேண்டுதல்கள் உண்மையோடு காணப்படுகின்ற வேளையிலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகின்றதாய் இருக்கின்றது. உண்மையுள்ள தேவைக்காக நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதற்காக நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். அநேக உதாரணங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து என்னுடைய சுய அனுபவத்திலும் நான் பெற்றிருக்கிறேன். திருச்சபையின் அனுபவங்களிலும் நான் அவ்விதமான ஆண்டவரிடத்திலே உண்மையாக வேண்டின காரியங்களிலே கர்த்தர் பதில் கொடுக்கின்ற கடவுளாக இருந்தார் என்பதை அநேக இடங்களிலே நான் சொல்ல முடியும். ஆகவே இரண்டாவதாக நம்முடைய ஜெபத்திலே கர்த்தரிடத்திலே வேண்டுகின்ற வேண்டுதலிலே உண்மை தன்மை காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய ஜெபத்திலே ஃபியூச்சர் ஹோப். முதலாவதாக ஃபாதர் ரிலேஷன்ஷிப், இரண்டாவது ஃபெய்த்ஃபுல்னஸ், மூன்றாவது ஃபியூச்சர் ஹோப். நம்முடைய எதிர்கால நம்பிக்கையை உறுதி செய்கின்றதாக நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே வேண்டும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த எதிர்கால நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு வேண்டுகின்ற வேளையிலே அது நமக்கு அருளப்படுகிறதா இருக்கிறது. நிறைய விட்னஸ் சொல்லலாமே எதிர்கால நம்பிக்கையை குறித்து வேண்டின வேண்டுதல்களிலே அநேக சாட்சிகளை நாம் திருமறையிலே நீங்களே சொல்லலாம். யாரை சொல்லலாம்? இவ்வளோ யோசிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தது. ஆண்டவரிடத்துல வந்தவங்கெல்லாம் எதிர்கால நம்பிக்கையோடு தான் வந்தாங்க. கானானிய ஸ்திரீ, நூற்றுவ தலைவன், நிறைய பேரை சொல்லலாம்ல, சொல்லாம இல்லையா? நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் மகள் பிழைப்பாள். எதிர்கால நம்பிக்கையோடு வேண்டினான். சிலுவையிலே கள்வன், ஆண்டவரே நீர் ஒரு குற்றமும் செய்யலை, ஆனால் செய்யப்பட்ட குற்றத்திற்கு நாங்கள் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அங்கே உண்மை தன்மையை அவன் வெளிப்படுத்துகின்றான். அதோடு மாத்திரமல்ல, எதிர்கால நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கை அவரிடத்தில் இருக்கின்றது என்று சொல்லி நாம் அந்த நம்பிக்கையோடு அங்கே வேண்டுகின்ற வேளையிலே ஆண்டவர் நமக்கு அந்த ஜெபத்தை அங்கீகரித்து அதை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆக நான்காவது 3 காரியங்கள்: பிதாவினுடைய உறவு, பிதாவினிடத்திலே நாம் வைத்திருக்கின்ற உண்மைத்தன்மை, மூன்றாவது பிதாவினிடத்திலே நாம் உறுதியோடு விசுவாசத்தோடு எதிர்கால நம்பிக்கையோடு நாம் வேண்டுகின்ற வேளையில் அது நமக்கு கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. நம்முடைய ஜெபத்திலே இவைகள் காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய பரமண்டல ஜெபத்தின் வழியாய் அவர் வெளிப்படுத்துகின்ற கடவுளாய் இருக்கின்றார். நான்காவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார், வாசிக்கலாம், நம்முடைய 11ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். ஆக நாம் பெற்றிருக்கின்ற நன்மைகளையும் பிறருக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அன்றன்று உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று நாம் வேண்டுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய மலை பிரசங்கத்திலே அநேகர் காத்திருந்தார்கள். அப்படித்தானே? அவங்களுக்கு உணவு பற்றாக்குறையான வேளையிலும் அங்கே அற்புதம் நடைபெற்றதை நாம் காணுகின்றோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 55 1 முதல் 3.
வாருங்கள், பணம் இல்லாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்கள். ம் 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 ஆச்சு. ம் 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 கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். அன்றாட உணவு என்று சொல்லுகின்ற வேளையிலே நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை சாப்பாடு தான் நினைப்போம். அப்படிதானே? உணவு என்று சொன்னாலே நமக்கு சிந்தனைகள் அடுத்து என்ன சாப்பாடு நமக்கு கொடுக்க போகிறோம், நம்ம வீட்டில் போய் என்ன சாப்பிட போகிறோம், இதை தான் நாம் நினைக்கின்றவர்களாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் இங்கே நம்முடைய ஜெபத்திலேயும், ஆண்டவரே இன்றைய நாளிலும் நான் உம்முடைய வார்த்தையின் வழியாக, உம்முடைய செயல்பாடுகளின் வழியாக, உம்முடைய திருச்சட்டத்தின் வழியாக நான் என்ன ஆன்மீக ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறேன். அதைத்தான் இங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்றார். நீங்கள் ஆண்டவருடைய பேரிரக்கம் இவ்விதமாக இருக்கிறது, இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, உலகத்திற்கு மேலான காரியங்களை நான் உங்களுக்கு இரக்கத்தின் வழியாய் வைத்திருக்கின்றேன். ஆகவே உங்களுடைய செவியை சாய்த்து என்னிடத்தில் கேளுங்கள், வாருங்கள், நான் உங்களுக்கு நிச்சயமான கிருபைகளை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆன்மீக உணவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய உணவுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவன் சொன்னார், குருவியை காக்காயை கவனித்து பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதில்லை, நூற்கிறதில்லை. ஆமாம், ஆகவே நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஒருபோதும் நம்மை, இந்த அநேக ரோட்டில் எத்தனையோ பேர் சாப்பிடாம அவர்களை கேட்பாரற்று இருக்கிற மக்களை பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களையும் ஆண்டவர் வழி நடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய ஜெபத்திலே அன்றாட நம்முடைய ஆன்மீக வாழ்வின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வேண்டுதல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த ஃபுட் என்பது நம்முடைய ஆன்மீக உணவாக காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 30:9. மறுதலித்து யார் சொல்லாதபடிக்கு இது யாருடைய ஜெபமா இருக்கிறது? யாருடைய ஜெபம்? ஒரு மனிதர், ஆண்டவருடைய மனிதர் விதமாய் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? நான் ஒருவேளை பெரிய பணக்காரன் ஆயிட்டேனா, பெரிய லெவல்ல என்னுடைய ஐஸ்வர்யம் இந்த உலகிலே பெருத்து விட்டது என்றால் யாரை மறந்துடுவோம்? இன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. அப்படித்தானே? ஊழியத்தின் வழியாக பெரிய நிலையை எட்டின பின்பதாய் கடவுளை மறந்து விட்ட சூழல். நாம் மறந்து விடுவோம். கோயிலுக்கு நம்ம போனால் போதும், காசு கொடுத்தா அந்த ஊழியர் எங்கள் வீட்டுக்கே வருவார், அப்படிதான் ஆகிவிடும். ஆகவே இங்கே ஒரு ஆண்டவருடைய தாசன் இங்கே விதமாய் மன்றாடுகிறார். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று நான் சொல்லாதபடிக்கும், அதோடு நான் வறுமையால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் வஞ்சகம், நான் என்னுடைய வாழ்வில் குறைவுகள் ஏற்படுகின்ற வேளையிலே உமக்கு எதிராக நான் பாவம் செய்து உம்மை நான் குற்றப்படுத்தாத படிக்கும். நிச்சயமாக நமக்கு வாய்ப்பு இருக்கின்ற வேளையிலே நாம் என்ன செய்வோம்? ஒரு பொருளை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அதை நம்மளையும் அறியாமல் என்ன செய்து விடுவோம்? எடுத்து விடுவோம். அப்படிதானே? என்ன யார் பார்க்குறா என்னன்றத நமக்கு தேவை, எடுக்கணும்னு நினைச்சோம்னா எடுத்துருவோம். அதுதான் நடக்கின்ற ஒரு சூழல். ஆனால் இங்கே இந்த மனிதர் விதமாக ஜெபிக்கின்றார்.
நான் அதிகமான பொருள்கள் ஈட்டி என்னுடைய மதிப்பு இந்த உலகத்திலே உயர்ந்திருக்கின்ற வேளையிலே நான் உம்மை மறுதலித்து விடக்கூடாது. அதே வேளையிலே நான் வறுமையிலே இருக்கின்ற வேளையிலும் நான் திருடி உன் பெயருக்கு இழிவு ஏற்படுத்தி விடக்கூடாதபடி என்னுடைய படியை அளந்து இன்றைக்குள்ள எனக்கு என்ன வைத்திருக்கிறீரோ அதை எனக்கு தாரும். யாருடைய ஜெபமா இருக்குது? 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகூர் உபதேச வாக்கியங்கள். ஆகூர் என்கின்ற ஒரு மனிதன் இவ்விதமாய் ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, நான் எனக்கு அதிகமான பொருளாசை வேண்டியதில்லை. நான் இந்த உலகிலே பெரிய நபராக வேண்டும் என்று எனக்கு வைத்து விடாதேயும். ஒருவேளை நான் அவ்விதமாய் வருகின்ற வேளையிலே நான் உம்மை மறுதலித்து விடுவேன். அதே வேளையிலே என்னை வறுமையிலும் வைத்து விடாதே. சில வேளைகளிலே உம்மை நான் இழிவுபடுத்தும்படியாக நான் திருட நேரிட்டாலும் நேரிட்டு விடும். ஆகவே என்ன செய்யாதே, எனக்கு என்ன தேவையோ அன்னன்னைக்கு கொடுங்க. அதைத்தான் ஆண்டவர் இங்கே எடுத்து கையாளுகின்றார். இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், கர்த்தர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருக்கின்ற வேளையில் அதை நிச்சயமாக செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். இதை குறித்து நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம கேட்டிருப்போம். இதை குறித்து நிறைய சாட்சிகளை நாம் கேட்டிருப்போம். ஆனாலும் ஒரு சிறிய ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு நல்ல ஒரு ஊழியர், கடவுளுடைய ஊழியர், எதையும் எதிர்பார்க்காமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகின்ற ஒரு ஊழியர் தன்னுடைய ஊழியத்திலே அன்று இரவு அவர்கிட்ட இருந்த பணம் தீர்ந்து விட்டது. அன்றைய நாளுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? அவர் சாப்பிட வேண்டும். ஆண்டவரே, நீர் சொன்னீரே அன்றென்றுள்ள உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொன்னீரே. இந்த இரவு உணவிலே நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், எங்கும் உணவு கிடைக்கவில்லை. எனக்கு யாராவது கொடுப்பாங்கனாலும் கொடுப்பார்கள், ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் ஜெபித்து விட்டு 10 மணி 10:30 ஆச்சு, 11 மணி ஆச்சு. கடற்கரையிலே அவர் பேசாமல் படுத்து விட்டார். படுத்து விட்டால் திடீரென்று அங்கே ஒரு பெரிய சத்தம். அநேக வாலிப தம்பிமார்கள் வந்தார்கள். வந்து அங்கே கூடி ஒருவரை ஒருவர் பாடி, அவர்கள் அந்த யூத்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. 11 மணி 11:30 மணிக்கு அங்கே இருக்கின்ற சூழலிலே அங்கே இருந்து எல்லாவற்றையும் என்ன நடக்கிறது என்று அவர் கவனித்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே வந்த அந்த வாலிபர்கள் மத்தியிலே ஒரு தம்பிக்கு பிறந்த நாள். ஆகவே அது கடற்கரையிலே கேக் வெட்டி கொண்டாட வேண்டும், அதோடு அவர்கள் உணவுப் பொட்டலங்களையும் கொண்டு வந்து சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். அப்பொழுது இவர் இருக்கிறதை பார்த்து விட்டு அந்த பிறந்தநாள் கண்ட அந்த தம்பி, கொஞ்சம் பொறுங்க, அவருக்கு போய் நான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அவன் சென்று அந்த சாப்பாடை அவரிடத்திலே கொடுத்தானாம். அவர் 11:50 அவர் கையில் உணவு வந்த அன்னைக்கு 12 மணி ஆச்சுன்னு என்ன ஆயிரும்? அடுத்த நாள் ஆயிரும்ல. ஆக ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாவதில்லை என்பதை அவர் நினைத்து அந்த தம்பிகளிடத்தில் சொன்னாராம். ஆண்டவர், தம்பி, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவரப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அன்றன்று உள்ள உணவை எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னார். நானும் அவ்விதமாகத்தான் என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்று இந்த இரவு உணவு எனக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. 11:30 ஆச்சு. இதுக்கு மேலே யாரும் கடற்கரை பக்கம் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் உண்மையாக நடந்ததை நீங்களே பார்த்தீர்கள். நீங்கள் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும். அவர்கள் சொன்னால், நான் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் என்ன செஞ்சேன், அங்கே வேண்டாம், என்னுடைய பிறந்த நாளை நான் கடற்கரையிலே கொண்டாட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னானாம். ஆண்டவரை அந்த இடத்திலே சுவிசேஷமாகவும் அறிவிக்கின்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை அவர் சொன்னதாக நாம் காண முடியும். ஆக நம்முடைய ஆன்மீக உணவோடு மாத்திரமல்ல, நம்முடைய உணவை நாம் அன்றாடம் தேடுவதைப் போல, ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தையை நான் பெற்று அதிலே பலப்படும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜெபத்திலே இந்த உணவுக்கான ஜெபம் காணப்பட வேண்டும். எப்படி நம்ம உணவுக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அதுபோல நம்முடைய ஆன்மீக உணவுக்கான ஜெபம் அன்றாடமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர் தினமும் அனுதினமும் அதிகாலையிலும் சரி இரவு நேரத்திலும் சரி அவர் ஜெபித்து கொண்டே இருந்த ஒரு கடவுளாக, தன்னுடைய வாழ்வில் ஆன்மீக பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கின்ற கடவுளாக இருந்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். எத்தனை பார்த்துட்டோம்?
இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். எத்தனை எஃப் பார்த்தோம்? 4. என்னென்ன எஃப்? ஃபாதர் ரிலேஷன்ஷிப், ஃபெய்த்ஃபுல்னஸ் வித் த ஃபாதர். அடுத்து ஃபியூச்சர் ஹோப் நம்முடைய ஜெபத்தில் காணப்பட வேண்டும். 4வது நம்முடைய உணவு ஆன்மீகத்துக்கு நம்முடைய உடலுக்கு மாத்திரமல்ல, ஆன்மீக தேவைக்காகவும் நாம் மன்றாடுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவேதான் இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்குள்ளாக பலப்படும்படியாக இந்த கன்வென்ஷன்லாம் வைக்கிறோம். ஆனால் நம்ம யாரும் வர்றதில்லை. ஆனால் அநேகர் அருமையான ஐயாலாம் வெளி சர்ச்சிலிருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. மிகுந்த மகிழ்ச்சி. நாம் திருச்சபையின் சார்பாய் அருமை ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். விதமாய் வெளியிலிருந்து நிறைய எங்கள் சர்ச்சஸில் இல்லைன்று வருகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். விதமாய் ஆன்மீக உணவை நாம் தேடி பெற்றுக்கொள்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 5வது எஃப் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இதிலே பார்க்கலாம். இது ஃபர்கிவ்னஸ். ஐயா சொல்லிட்டார், பிறர் குற்றங்களை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல. 5வது, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாம் ஜெபத்திலே பிறருக்காக வேண்டுதல் செய்வதோடு மாத்திரமல்ல, ஒருவேளை நம்முடைய மனதிலே அவரை குறித்து தவறாகவோ அல்லது கோபத்தோடு காணப்பட்டிருந்தாலும் நாம் மன்னிக்கின்ற ஒரு மனப்பான்மையை நம்முடைய வேண்டுதல்களிலே காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபமானது என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். ஆகவேதான் சிலுவையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதற்கு முன்பதாக முதல் வார்த்தையை என்ன சொன்னார்? என்ன செய்தார்? என்ன வார்த்தை சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அதுதான் இட்ஸ் a word of hospitality. கிறிஸ்டியனுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு இந்த வீட்டுக்கு வந்தால் கேட்குறோம்ல, அது போல சிலுவையிலே கிறிஸ்துவை நாம் காணுகின்ற மக்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டிய முதலாவதான காரியம் மன்னிப்பின் சிந்தனை என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகின்றார். ஆகவேதான் ஒப்புரவாகும் ஜெபத்தை ஆண்டவர் சிலுவையிலே அங்கே ஏறெடுத்தார். அவனுடைய கள்வனும் ஆண்டவரோடு ஒப்புரவாகின்ற ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுத்தான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆண்டவரே, நாங்களோ எத்தனையோ குற்றங்களை செய்தோம், ஆனால் நீரோ ஒன்றும் செய்யவில்லை, நீர் ஒன்றும் செய்யாததற்கு தண்டிக்கப்படுகின்ற கடவுளாயிருக்கிறீர் என்று அங்கே கிறிஸ்துவோடு ஒப்புரவானான். ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, 5வதாக நம்முடைய ஜெபத்திலே ஒப்புரவாகின்ற ஜெபத்தை நாம் ஏறெடுக்கின்ற வேளையிலே தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். 6வதாக என்னவா இருக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். சோதனையினாலே எது? தீமை நின்று எங்களை ரட்சியும் என்றால் என்ன அர்த்தம்? 6வது எஃப் என்னவா இருக்கும்? விடுவியும் போட்டிருக்கல, ஃப்ரீடம். நம்முடைய ஜெபத்திலே விடுதலைக்கான ஜெபம் தேவை. நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இன்று தேசத்தின் சூழல்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். நம்முடைய மாநிலங்களிலே நடைபெறுகின்ற அநேக சூழல்களுக்காக இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும், இந்த மக்கள் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் விடுதலைக்கான ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏறெடுக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் சோதனையை அனுமதிப்பார். அதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது. சரியா? சோதனையை கர்த்தர் அனுமதிப்பார், அனுமதிக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் அதிலே நம்மை பலப்படுத்தி அந்த சோதனைகளிலிருந்து நம்மை காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார், வெற்றியை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலைக்காக வேண்டி நிற்கின்ற மக்களுக்காக நம்முடைய ஜெபத்திலே, நம்முடைய ஜெப குறிப்புகளிலே அவைகள் காணப்பட வேண்டும். ஆக ஒரு ஜெபமானது இந்த பரமண்டல ஜெபத்தின் வழியாக இவ்விதமான உறவிலே நாம் ஜெபத்தை ஏறெடுக்கின்ற வேளையில் கர்த்தர் அதனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆக 6வது செயலாக நம்முடைய ஜெப
ஏறெடுக்கின்ற வேளைகளெல்லாம், நாம் ஜெபிக்கின்ற வேளைகளெல்லாம் விடுதலைக்காக நாம் ஜெபிக்கின்ற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் மாத்திரம் நாம் இங்கே சுதந்திரமாக இருக்கிறோம். இந்த அநேக மக்கள் ஆலயம் இல்லாமல், ஆலயம் அழிக்கப்பட்டு ஆலய ஆராதனைகள் நடைபெறாத நிலைமையிலே விடுதலைக்காக போராடுகின்ற மக்களை நாம் அறிந்தவர்களாய் இருக்கின்றோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 7வதாக என்னவாய் இருக்க வேண்டும் சொல்லுங்க பார்ப்போம். கடைசி குறிப்பு. ஆமாம், அதான் மன்னிப்பு வந்துருச்சு, ஃபர்கிவ்னஸ். அடுத்து ஃப்ரீடம். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். தீயோன் நம்மளை எப்பொழுதும் சிறைக்குள்ளே தான் வச்சிருப்பான். அந்த சிறையின் காரியங்களிலிருந்து எங்களை விடுவியும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் வேண்டுதலிலே, நம்முடைய ஜெபங்களிலே நாம் சொல்லுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். நிறைவாக அவர் என்ன சொல்லுகின்றார்? கடைசியாக அவர் எதிர்பார்க்கின்ற காரியம் தி ஃபெல்லோஷிப், ஐக்கியம். ஐக்கியம். ஜெபம் என்பது எல்லாருக்காகவும் நாம் வேண்டுகின்ற ஒரு ஜெபமாக காணப்பட வேண்டும் என்று அங்கே அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவேதான் இங்கே அவர் சொல்லுகின்றார், பொதுவான ஒரு ஜெபத்தை அவர்களுக்கு குறிப்பிடுகின்றார். நீங்கள் எல்லோரும் இந்த ஜெபத்தை ஆண்டவரிடத்திலே நீங்கள் வேண்டுங்கள், அவை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே இதற்கு மேற்கொண்டு நீங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த ஏற்பாட்டோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். ஆக நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே முதலாவதாக நம்முடைய பிதாவினிடத்திலே நம்முடைய உறவு எவ்விதமாக இருக்கிறது என்பது நம்முடைய ஜெபத்திலே காணப்பட வேண்டும். பிதாவினிடத்திலே வேண்டுகின்ற வேளையிலே நம்முடைய வேண்டுதல் உண்மை உள்ளதாக இருக்கிறதா என்று நாம் காண வேண்டும். நம்முடைய எதிர்கால நம்பிக்கையை உறுதி செய்யும்படியாக நாம் கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டும். அதோடு நம்முடைய உணவு, அன்றாட உணவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஆண்டவரிடத்திலே ஆன்மீக உணவையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, அன்றைய நாளினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கின்ற மக்களாகவும் காணப்பட வேண்டும். ஃபுட் அண்ட் ஃபர்கிவ்னஸ், ஒப்புரவாகின்ற ஜெபம் ஆண்டவரிடத்திலே ஏறெடுக்கப்படுகின்ற வேளையிலே தான் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக காணப்படும். ஆறாவதாக விடுதலையின் ஜெபம் நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். 7வதாக நம்முடைய ஜெபமானது ஐக்கியத்தின் ஜெபமாக நாம் காணப்பட வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு தேசத்திலே ஒரு குறிப்பு எடுத்தார்களாம். மனிதர்களிடத்திலே ஒரு ஷீட்டு கொடுத்து எடுக்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி அதுபோல் கொடுத்து உங்களுடைய 70 வயது வாழ்க்கையிலே நீங்கள் என்னவெல்லாம் நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பெடுத்தார்களாம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க. ஒரு நாளிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் குறிப்பெடுத்த வேளையிலே அதில் வந்த ஒரு பெரிய ரிசல்ட்டை அவர்கள் வெளியிட்டார்களாம். அங்கே சொல்லுகின்ற வேளையில் 70 வயதிலே நம்முடைய வாழ்க்கையை 22 ஆண்டுகள் தூக்கத்திலே கழிக்கின்றோம். 70 வயசு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் 22 வருஷம் தூங்கி தான் அந்த 70 வயதை அடைய முடியும் என்கின்ற ஒரு குறிப்பை அவர்கள் சொன்னார்களாம். 16 மணி நேரம் வேலைக்காக, 16 மணி நேரம் ஒரு வேலைக்காக செலவு செய்கின்றோம். அதோடு 8 ஆண்டுகள் நாம் என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லி நாம் செலவு செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். 6 ஆண்டுகள் சாப்பாட்டுக்காக நாம் செலவு செய்கிறோமா? சாப்பிட உட்கார்ந்தோம்னா 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 ஆண்டுகள் பயணங்களிலே நாம் கழிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். 4.5 ஆண்டுகளை ரெஸ்ட், சும்மா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. அதுக்கு 4.5 வருஷம். அதோட முக்கியமான ஒரு செயல், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர்லாம் வந்தால் என்ன செய்வோம் சொல்லுங்கள்? கொண்டாடுறதுக்காக துணி கடைக்கு போவோம், அப்படிதான். துணி கடைக்காக நாம் உடை அலங்காரம் செய்வதற்கும் உடையை தெரிவு செய்வதற்கும் 2 ஆண்டுகளின் நேரத்தை நாம் செலவு செய்கிறோமா?
4 ஆண்டுகள் பொதுவாக சுகவீனத்திலே நாம் கழிக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார். ஆக இதிலே கடவுளுக்கென்று எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றோம் 70 ஆண்டுகளிலே என்று சொல்லி பார்த்த வேளையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு குறிப்பு 1.5 ஆண்டு காலம்தான் என்ன செய்கிறோமா, ஆலயத்துக்கு வருதல், நம்முடைய தனி ஜெபம் பண்ணுதல், பிறரோடு ஃபெல்லோஷிப்புக்கு போகிறது, கூட்டு ஜெபம், குடும்ப ஜெபம், எல்லா ஜெபங்களுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செலவிடுகின்ற நேரம் 70 வயதிலே 1.5 ஆண்டு காலம் நேரத்தை தான் நாம் என்ன செய்கிறோமா, கடவுளுக்கென்று செலவிடுகின்றோமா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கென்று இந்த கிருபையின் காலங்களிலே நாம் ஆயத்தப்பட்டவர்களாய், ஜெபத்திலே தரித்திருக்கின்றவர்களாய், அந்த ஜெபமும் ஆண்டவருடைய பிதாவினுடைய உறவிலும், பிதாவினுடத்திலே நம்முடைய உண்மை தன்மையிலும், பிதாவிடத்திலே நாம் எதிர்கால நம்பிக்கையின் உறுதியோடும், அன்றாட அவருடைய வழிநடத்தலுக்காய், அவர் அருளுகின்ற உணவுக்காய் காத்திருக்கின்ற ஜெபமாகவும், அதோடு மாத்திரமல்ல பிறரை மன்னிக்கின்ற ஜெபமாகவும், நம்முடைய விடுதலை, பிறருடைய விடுதலைக்கான ஜெபமாகவும், ஐக்கியத்திற்கான ஜெபமாகவும் நம்முடைய ஜெபங்கள் காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் அந்த ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கின்றவராயிருக்கின்றார். இந்த கிருபையின் காலங்கள் அவ்விதமாய் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. இந்த கிருபையின் காலங்களிலும் இந்த நிறைவு நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நாளைய தினத்திலும் ஒரு சாட்சியின் பவனியை நமக்காக அவர் ஏறெடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதையும் நாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய சூழலிலும் நாம் கடவுளிடத்திலே எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொன்ன குறிப்புகளின் அடிப்படையிலே நம்முடைய ஜெபம் இவ்விதமாய் காணப்படுகின்ற வேளையிலே நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுபோல நான் ஒவ்வொரு நாளும் இந்த 10 குறிப்புகளை வைத்து பேசுவது உண்டு. ஆக இன்றைய நாளிலே நான் உங்களோடு கூட ஆண்டவர் விரும்புகின்ற ஜெபத்தை, நாம் எவ்விதமாக இந்த பரமநல ஜெபத்தை நாம் ஏறெடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் இந்த வேளையிலும் நினைத்தவர்களாய் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களிலும் நாங்களுடைய திருப்பாதத்திலே கூடி வரும்படியாக நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக நீர் இன்றைய நாளிலுமே நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாங்கள் உணர்வு பூர்வமாக ஏறெடுக்கவும், எங்களுடைய ஜெபங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆவியானவர் நீர் எங்களுக்கு துணை செய்தீர். அதற்காக நன்றி சொல்லுகின்றோம் சுவாமி. கர்த்தர் சிலுவையிலும் அவ்விதமாக எங்களுக்காக வேண்டுதலோடு நீர் மரித்து உயிர்த்து இன்றும் ஆவியானவர் வழியாய் எங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் செவி கொடுக்கின்ற கடவுளாய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த வேளையிலும் இந்த கிருபையின் கரம் எங்களோடு மாத்திரமல்ல, தேவையில் உள்ள மக்கள் மத்தியிலும் யார் யார் என்னென்ன சூழ்நிலையிலே உம்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையாய் சமாதானத்தை, உங்களுடைய பராமரிப்பை அவர்களும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் உள்ள குறைகளை நாங்கள் களைந்து ஒரு வெளிவிடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அல்ல, உம்மிடத்திலே உண்மையான உறவிலும் ஆண்டவருடைய எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் உண்மை தன்மையோடும் எதிர்கால உறுதியோடும் இடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கின்றவர்களாகவும், நாங்கள் வேண்டுகின்ற வேண்டுதல் வழியாக உம்முடைய ஆன்மீக ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள, உடைய வேத வாக்கியங்களை புரிந்து அதன் வழியாக நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே எங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அதை நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். விதமாக ஆண்டவருடைய கிருபையின் கரம் எங்களை விடுவித்திருக்கிறீர். விடுதலைக்காக வேண்டுகின்ற அநேக மக்கள் உண்டு. இன்றைய நாளிலும் போர் சூழல் நிறைந்த தேசங்கள், பொருளாதார தேவைகளிலே சிக்கி தவிக்கின்ற தேசங்கள், மக்கள் அநேக உலகத்தின் சிறைகளிலே பிடிபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். உடைய வாழ்க்கையில் விடுதலையை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த அன்பின் ஐக்கியத்திற்காய் நன்றி சொல்லுகின்றோம். ஒரு சிலராக நாங்கள் இந்த நற்செய்தி நாளிலும் கூடி வந்திருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் அவர்களுடைய அந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மையாய் காணப்பட நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலுமே மன சோர்வுகளுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கின்ற அருமையான உம்முடைய ஊழியர் சுதாகர் ஐயாவுக்காக நாங்களுடைய பாதப்படியில் வருகின்றோம்.
அவருடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமாக ஏற்பட்டிருக்கின்ற பெரிய மன சோர்வுகளை கர்த்தர் நீக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு தாயாரை அவர்கள் இந்த நாளிலே இழந்திருக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த பரிபூர்ண வாழ்வுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். உம்முடைய அன்பை நாங்கள் தாயின் வழியே நாங்கள் காணுகின்றோம் சுவாமி. இன்றைய நாளிலும் அவர்கள் உம்முடைய திரு முன்பதாக ஏறெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உம்முடைய ராஜ்யத்திலே பங்குள்ள வாழ்வை சுதந்திரித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆனாலும் உலக பிரகாரமான பிரிவு வேதனையையும் மன சோர்வுகளையும் தருகின்றதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அருமையான ஐயாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரிவிலும் வேதனையிலும் சோர்விலும் உம்முடைய மெய்யான சமாதானம் கடந்து வர கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த வேளையிலே சந்தியும். ஆண்டவர் நாளை தின அந்த அடக்க ஆராதனைக்காக அவர்கள் ஆயத்தப்படுகின்ற வேளையிலும் உம்முடைய பரிபூர்ண சமாதானம் வழிநடத்தல் அவர்களோடு நிறைவாயிருந்து பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இன்னும் வல்லமையான கருவியாய் அவரை அநேக இடங்களிலே எடுத்து பயன்படுத்தும். அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆன்மீக ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற ஒரு அடியாராய் நீர் உயர்த்த நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வேளையிலுமே அவர்கள் இருக்க வேண்டிய சூழலிலே ஆண்டவர் இந்த நாளிலே அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், வந்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனாலும் இந்த சூழலிலும் உம்முடைய மெய்யான கிருபையின் கரம் அவர்களை பாதுகாத்து ஆற்றி தேற்றி ஆசீர்வதித்து உம்முடைய சாட்சியாய் இன்னுமாய் உமக்கென்று உம்முடைய சிலுவையை சுமந்து உலகிற்குள் அன்பை எடுத்து செல்ல நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இன்று மாறாத உம்முடைய அன்பும் வளமுள்ள வழி நடத்தலும் எங்களோடு நிறைவாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கடவுளுக்கு என்று நாம் படைப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 11 இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல என்ற பாடலை நாம் பாடுவோம். பாடல் வேளையிலே நாம் காணிக்கை கர்த்தருக்கு இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்புகளும் போதாதே. ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்புகளும் போதாதே. ஆண்டவர் தொழுவதின் வெளியிலுள்ளார், ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே. ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார், ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. பரவச மொழி வரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே. பரவச மொழி வரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே. பரமனின் திரு உள்ளம் அமர்ந்தறிந்தே, பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டே. பரமனின் திரு உள்ளம் அமர்ந்தறிந்தே, பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டே. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல
செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. வாய் சொல்லால் நேசித்தல் வாயெளிதாம், வாய்மை செயல் உள்ளோர் நல்ல அன்பராம். வாய் சொல்லால் நேசித்தல் வாயெளிதாம், வாய்மை செயல் உள்ளோர் நல்ல அன்பராம். உன்னதர் இயேசுவின் அரசுயர ஒளி உப்பாய் உலகினில் நிலங்கிடுவோம். உன்னதர் இயேசுவின் அரசுயர ஒளி உப்பாய் உலகினில் இலங்கிடுவோம். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே. பேச்சிலல்ல செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நன்றி இதயத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, கர்த்தர் எங்களுக்காக உம்மை தியாக பலியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததற்கு ஈடாக நாங்கள் இந்த வேளையிலும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படைத்த காணிக்கைகளை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் அவைகளை ஏற்ற அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். படைத்த ஒவ்வொரு காணிக்கையின் வழியாய் உம்முடைய இறையரசு பரவ கர்த்தர் உதவி செய்யும். திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். சபையாருக்கு ஒரு சில அறிவிப்புகள். ஆலய ஆராதனை இந்த கூட்ட நிறைவிலே உங்களுக்கு இரவு உணவு இருக்கிறது, பங்கு பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் நமக்கு குருத்தோலை ஞாயிறு என்பதினால் நம்முடைய ஆலயத்திலே காலை 8:30 மணி அளவிலே நம்முடைய குருத்தோலை பவனி துவங்கும். நம்முடைய ஆலயத்தை சுற்றிலும் இங்கே 9 மணிக்கு வந்து தொடர்ந்து இந்த ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். இந்த கூடுகைக்கு பின்பதாக பாடற்குழு பாடற்பயிற்சி நடைபெறும். அதோடு ஆலய அலங்காரம் செய்ய வேண்டியிருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் இருந்து உதவிகளை செய்து செல்லும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினத்திலே நமக்கு நம்முடைய ப்ரொசஷன் முடிஞ்சு பவனி வந்த பின்பதாக ஒரு குளிர்பானம் கொடுக்கப்படும். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆலய ஆராதனைக்கு ஆயத்தப்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து பரிசுத்த வார நாட்கள் இருப்பதினால் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும், அதைத் தொடர்ந்து கட்டளை வியாழன்கிழமை மாலை ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 6:30 மணி அளவிலே நம்முடைய ஆலயத்தில் நற்செய்தி கூட்டமும், வியாழக்கிழமை கட்டளை வியாழன் ஆராதனை, அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். மும்மணி தியான ஆராதனை, புனித வெள்ளி ஆராதனையானது காலை 11 மணி அளவிலே நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். புனித வெள்ளி ஆராதனையிலே நீங்கள் மோர் குளிர்பானங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் கொடுத்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகைக்கு மலர் அலங்காரம் நம்முடைய ஆலயத்தில் செய்வதுண்டு. இந்த மலர் காணிக்கையாக யாராவது கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அதையும் கொடுத்து உதவும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல நாளிலும் இந்த இரவு வேளையிலும் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைய நாளிலும் நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அவ்விதமாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உம்மோடு உறவாடவும், உம்முடைய அனுதின ஆன்மீக உணவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் தருகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர்தாமே இந்த வேளையிலும் நன்றி இதயத்தோடு வந்த ஒவ்வொருவரையும், வர தடைப்பட்ட மக்களையும் நாங்கள் உம்முடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். கடவுளுடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடும் இந்த கிருபையின் காலங்களிலே நிறைவாய் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த தாழ்த்துகின்றோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யார் என்னென்ன வேண்டுதல்களோடு இந்த வேளையிலும் உம்முடைய பாதபடியிலே காத்திருக்கிறார்களோ அவருடைய வேண்டுதலின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கடவுள் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பகல் முழுவதும் நீர் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். இரவு குழாய் வந்திருக்கிறோம். இரவின் எல்லா தீமைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து உம்முடைய கரத்திலே நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு எழ கர்த்தர் எங்களுக்கு உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும்
திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பிரபலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பிரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல தொழிலையும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவருடைய சமாதானத்துடைய போக கடவோம்.